நம்ம வெண்பா இப்படி ஒரு ஆபத்தில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ தான் சென்னையில் ஒரு கடத்தல் நாடகம் வச்சுருந்தாங்க. இந்த கவின் சுடர் 2 பேரும் சேர்ந்து வெண்பாவை கடத்தி வச்சு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. திரும்பவும் அதே போல் இப்போ ஒரு கடத்தல் ஸ்டோரியை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கவின் வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் ஏற்கனவே நாகு வெண்பா 2 பேருக்குமே நல்லா தெரிய தான் செய்யும். இருந்தாலுமே ஹோட்டல் ரூம்லேயே நாகுவை ஏன் விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. நாகுவையும் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த சீக்கிரமாக காமிச்சிருப்பாங்க. சடனாக நம்ம வெண்பாவை மீட்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ விஜய் மல்லி 2 பேருமே தனியாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ கவினுமே எனக்கு 50 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதால சென்னையில் அவங்களோட ஃப்ரெண்டு குணாவுக்கு கால் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் அந்த பணத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு போட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒன்றால் போட்டு விட முடியலை அப்படின்னு சொன்னால் டைரெக்டாகவே கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி பணத்தை ஒரு பக்கம் அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. பாவம் அந்த குழந்தையுமே எப்படியாச்சும் நம்ம அம்மா அப்பா நம்மளை மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுமே ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க கையில் ஒரு வாட்ச் கட்டி இருக்கிறாங்க. இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜன்னல் வழியே போய் அந்த வாட்சை தூக்கி போட்டுடுறாங்க. விஜய் மல்லியுமே கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கிடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கவின் கிட்ட பேசுகிறப்ப அவங்களுக்கு ஒரு சில க்ளூ எல்லாம் கிடைச்சிருக்கும். ஏன்னா கவின் மேலே ஒரு பால் வந்து விழவுமே இந்த பக்கத்தில் இருக்கிற பசங்களை துரத்தி விடுடா, பால் அடித்து உள்ளே விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்லியிருப்பாங்க. அப்போ பக்கத்தில் ஏதோ கிரவுண்ட் இருக்குது, அங்கே ஏதோ பசங்க விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஆட்டோ டிரைவரோட உதவியினால இப்போ வெண்பாவை கிட்ட நெருங்கிட்டாங்க. வாட்சையுமே பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதால இப்போ வெண்பாவை கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கவினை போட்டு அடி அடின்னு அடிக்க போகிறாங்க. நிச்சயமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.